வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபிஷ் வித் பட்டர் லெமன் சாஸ். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை சாப்பிட்ணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு ஸ்பூன் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் லெமனோட அந்த ஜெஸ்ட்டை சுரண்டி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிப்பியில் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்க போகுது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் இதை உங்களுக்கு பெப்பர் சால்ட் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கணும். இந்த ரெசிப்பியில் கம்ப்ளீட்டாக அந்த சாஸ் தான் இதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்க போகுது. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை பட்டர்லேயே கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க கூட இந்த ரெசிபியை தைரியமாக சாப்பிட்லாம். ஆனால் பட்டருக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஃபிஷ்ஷை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம துருகி வச்சுருக்க அந்த லெமனோட தோல் இருக்கு இல்லையா, லெமன் ஜெஸ்ட், அதை கூட இப்போ ஆட் பண்ணிடுங்க. பட்டரில் அது நல்லா ஃப்ரை ஆகும்போது அதோட ஸ்மெல்லு தண்ணியாக இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு லெமனோட அந்த ஜூஸ் மட்டும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக வதங்கினா போதும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி வரத்துக்காக. பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. அந்த பட்டரும் அந்த லெமனும் நல்லா ஆட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கும். பட்டர் லெமன் சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பெப்பரும்
ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பாலாடை இருந்தால் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பட்டரில் அந்த சிட்ரஸோட ஸ்மெல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செம்மையாக வந்திருக்கு. நம்ம சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ் மேலே சாஸை ஊற்ற போகிறோம். நான் சாஸ் கொஞ்சம் திக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் லூஸாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷில் அந்த சாஸை கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி இட்டாலியன், ஜப்பானீஸ், அரேபியன் எல்லா டிஷ்ஷையுமே நம்ம பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா என் கூட நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். உங்களுக்கும் வித்தியாசமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணலாம். சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.